மயிலாடுதுறையில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் மெய்யநாதன் பேச்சில் தடுமாற்றம் அடைந்து முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்று 2 முறை பேசிய நிகழ்ச்சியில் பரபரப்பை ஏற்படுத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே உள்ள பல்லவராயன்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் ஏ.பி. மகாபாரதி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சி.வி. மெய்யநாதன் கலந்து கொண்டு 760 பயனாளிகளுக்கு 3,87,05,000 மதிப்பிலான இலவச வீட்டுமனை பட்டா ஆணைகளை வழங்கினார். இதில் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் சுதா, எம்.எல்.ஏக்கள் நிவேதா முருகன், ராஜகுமார், பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் மெய்யநாதன் பேசுகையில், வீட்டுமனை பட்டா வழங்க ஆலோசித்தவர் தமிழக முதல்வர். கடந்த அதிமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்டது. கலைஞர் கனவு இல்லம் என்ற மகத்தான திட்டத்தில் வீட்டிற்கு 3 லட்சம் வழங்குகிறார். ஜனவரி மாதம் 26ஆம் தேதி 2100 பயனாளிகள் கிராம சபை கூட்டத்தில் பயனாளிகள் தேர்வு செய்ய உள்ளனர். கிராம சபை கூட்டத்தில் மனு கொடுங்கள், அதில் முன்னுரிமை அளித்து வீட்டிற்கான ஆணை வழங்கப்படும். கடந்த காலங்களில் குடிசை வீட்டில் வசித்து வந்தோம். நமது பிள்ளைகள் படித்து பெரியாளாக வரும் வேளையில் நமது பிள்ளைக்கு இருப்பதற்காக நல்ல வீடு இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியம். அதைதான் முதல்வர் செயல்படுத்தி வருகிறார். மத்திய அரசின் வீடு வழங்கும் திட்டத்தில் நிதி 1,20,000 ரூபாய் மட்டுமே வழங்குகிறது. தமிழக அரசு 1.50 லட்சம் ரூபாய் என்று 2.70 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. ஏழை மக்கள் பற்றி மத்திய அரசு கண்டுகொள்வதில்லை. ஏழை எளிய மக்களுக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரத்தில் உயர வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆட்சி நடத்துபவர் தமிழக முதல்வர். இதுபோன்ற திட்டங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். தமிழக முதல்வர் பொறுப்பேற்று 4 ஆண்டுகளில் அடித்தட்டு மக்கள் முன்னேற்றத்திற்கான பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 114 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், 46 கோடி ரூபாயில் மருத்துவமனையில் புதிய கட்டடம், 23 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம், பாதாள சாக்கடை சீரமைக்க 51 கோடி ரூபாய் என்று பல்வேறு திட்டங்களை தமிழக முதல்வர் செயல்படுத்தி வருகிறார். தமிழக துணை முதலமைச்சர் பெண்கள் மேம்பாட்டிற்காகவும் மகளிர் சுய உதவிக்குழுவினருக்கு 30,000 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதற்கு முக்கிய காரணம் தமிழ்நாடு முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்றும் 1,17 லட்சம் குடும்ப தலைவிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்ததில் உரிமை தொகை பெற 1,55 லட்சம் பேர் மனு கொடுத்தனர். 1,17 லட்சம் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1,000 ரூபாய் வழங்கி சாதித்து காட்டியவர் அந்த துறையின் அமைச்சர் தமிழக முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் என்று அந்த நிகழ்ச்சியில் பேசியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.